எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே, நமது ஜாக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, கடைசியாக இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துவிட்டு எந்த சங்கத்திலும் சேராமல் இருப்பவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜன் மற்றும் அசோக் குமார் இருவரின் இனிமையான இரவு வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். கோர்ட்டு நிகழ்வுகளை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் சில கலந்துரையாடல் பண்ணுறேன் வந்திருக்கிறேன். சரிங்களா? நேற்று நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். வழக்கறிஞர் அழகர்சாமி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சரி, அதில் நீதிமன்றத்தில் நீதியரசர் வட்டியோட நமக்கு பணத்தை தரதான்னு சொல்லிட்டு சொன்னதா அவர் சொல்றாரு. நானும் அந்த வீடியோ கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, 7,000 கோடிக்கு ஏலம் போச்சுனாக்கா இப்போ 6,000 கோடி தேவை, லேபிலிட்டி 6,000 கோடி நமக்கு தேவை, 6,000 சம்திங். அவர் 7,000 கோடி போச்சுனாக்கா நமக்கு வட்டியோடு கிடைக்குங்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறதில் உண்மை இருக்கான்னு பார்த்தா உண்மை இல்லை, கிஞ்சித்தும் உண்மை இல்லை. என்று எப்படின்னு கேளுங்க. இப்போ ஏலம் தேர்ட் பார்ட்டி எடுத்தாங்கன்னா 7,000 கோடிக்கு போச்சுனாக்கா எல்லாருக்குமே பணம் கிடைக்கும். அட்லீஸ்ட் அவர் சொல்லும்படி வட்டி மெச்சூரிட்டிலாம் கிடைக்கிறதா கூட அட்லீஸ்ட் முதலீடு பணம் அப்படி பங்கம் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்பொழுது சூழ்நிலை என்ன, முதலில் நீதியரசர் சொன்னது என்ன, இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறத நான் ஒரு டேட்டாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்களும் அதை எடுத்து வச்சிங்க. ஆரம்பத்தில் நீதியரசர் அவர்கள், நான் போய் நீதியரசர் முன்னாடி போய் சென்னையில் ஹைகோர்ட்டில் போய் நான் நிற்கும்போது என்ன கேட்டேன்னா, ஐயா நாங்கள்லாம் வாழ்நாள் ஊதியம், வாழ்நாள் சம்பாத்தியம் 40 வருஷம் 45 வருஷம் சம்பாதிச்ச ஓய்வுகால பணப்பயன்கள் அத்தனையும் போட்டு நாங்கள் ஏமாந்து நிற்கிறையா மூத்தக்குடி மக்கள், எங்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால் ஏலம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை, எங்களுக்கு பாண்டுக்கு லேண்டாக கொடுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ நீதியரசர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏலம் எடுக்காதீங்க, பணம் எடுக்க இல்லைன்னா ஏலம் எடுக்காதீங்க, ஏலம் எடுத்தால் கண்டிப்பாக அனைவரும் பணம் கட்ட வேண்டும் சொன்னார். தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட விக்டிம், அதாவது விக்டிம் நான் விக்டிம் யாராக இருந்தாலும் சரி, ஏலம் எடுத்தால் அந்த ஏலத்தொகையை முழு தொகையை உடனே செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த அந்த கணக்குப்படி பார்த்தா, அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா அருமையான கணக்கு, அவர் போட்ட கணக்கு. அந்தபடி போயிருந்தாக்கா நமக்கு ஒரு 50% கிடைக்கும். எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ப்ரப்போஸ்டு செட்டில்மெண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குங்க. ப்ரப்போஸ்டு செட்டில்மெண்ட் வேல்யூ அவர் சொல்லுவா இல்லையா, ப்ரப்போஸ்டு செட்டில்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு 30% வருது, அடுத்த பூல் டீலாம் விடும்போது ஒரு 30% கிடைக்கிது, இப்படி நான் குமுலேட்டிவாக சேர்த்துக்கிட்டே வருவேன்னு சொல்லி சொல்கிறா இல்லையா. அந்த ப்ரப்போஸ்டு செட்டில்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டு பார்த்தா கூட அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ப்ரப்போஸ்டு செட்டில்மெண்ட் வேல்யூ PSV இஸ் ஈக்குவல் டு இ ஆக்ஷன் வேல்யூ, ஆக்ஷன் எவ்வளோக்கு போதோ அந்த வேல்யூ டிவைடட் பை டோட்டல் லயபிலிட்டி, முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்களே மொத்த முதலீட்டு தொகை, அதால் ஏலம் போன தொகையை வகுத்தாக்கா, ஏலம் போன தொகையை மொத்த லயபிலிட்டியால் வகுத்தாக்கா என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம PSV வேல்யூ சொல்லுவோம். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பெர்சன்டேஜ் வேல்யூ. இப்போ ஆஸ் பர் நீதியரசருடைய முதல் கருத்துப்படி அவர் என்ன சொன்னார்னா, அவர் வாயில சொன்னது இந்த 19,000 ப்ளஸ் 19,000த்துக்கு சில்லற 19,000 சம்திங் பிளாட்ஸ் இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அந்த பிளாட்ஸ் வரும்போது தான் நீங்கள் இலை எடுக்கோன்னா நான் வெளியில் இலை விட்டுக்கிறேன், தேர்ட் பார்ட்டி எடுப்பாங்கங்கிற மாதிரி நீதியரசர் சொன்னார். பணம் இல்லைன்னு எடுக்காதீங்கன்னாரு. அந்த சமயத்தில் நீதியரசர் சொன்ன என்னென்னா, இந்த 19,000 சம்திங் பிளாட்ஸுக்கு நிறுவனத்தார் சொல்கிற விலை 4,000 கோடி, வேல்யூஷன் கமிட்டி சொல்கிற 2,000 கோடி. எனக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு 3,000 கோடிக்கு ஏலம் போச்சுனாக்கா நான் ஒரு 50% செட்டில் பண்ணிடுவேன்னு சொன்னார். நல்ல கருத்தை பதிவு பண்ணார், அருமையான கருத்து சொன்னார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாத்துக்குமே 50% பணமாக கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம். நல்லா அப்படியே எனக்கு புல்லரிச்சு விடலாம். இப்போ 3,000 கோடி ஏலம் போச்சுன்னா ஆஸ் பர் த ஃபார்முலா PSV இஸ் ஈக்குவல் டு 3,000 டிவைடட் பை 6,000 crore இன்ட்டு 100 போட்டிங்கனாக்கா 50% வந்துடும். ஒருவேளை நீதியரசர் விருப்பப்படி போட்டால் கூட அந்த வேல்யூஷன் கமிட்டி போட்ட வேல்யூ இருக்குல்ல 2,000 கோடி, அந்த வேல்யூக்கே போனால் கூட 2,000 கோடி டிவைட் பை 6,000 கோடி இன்ட்டு 100 போட்டிங்கனாக்கா பெர்சன்டேஜ் 33.33% வந்துடும் தோழர்களே. அதுவும் நல்ல ஃபேர் செட்டில்மெண்ட் வந்துடும், நமக்கு பணமாகவே கிடச்சிருக்கும், எல்லாத்துக்குமே பணமாக கிடச்சிருக்கும், எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நான் அப்போ கூட நான் அடிக்கடி யூடியூப்லாம் சொல்லியிருந்தேன், நீதியரசர் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டு இப்படி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடியதில் பேரன் லேண்டுகளாக இது அப்ரூவல் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாரு, அல்லது
குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எடுத்துங்கன்னு சொல்லி சொல்லுவாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் கேட்டீங்க, அவர்கிட்ட கூட கேட்டீங்க, கேட்டேன். பதிவு பண்ணீங்க. ஐயா இந்த அப்ரூவ்ட் ப்ராசஸ் ஏற விடுங்க, நான் வேணாம் சொல்ல, ஆனால் பேரல் லேண்ட்ஸை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வந்து பிரிச்சு வந்தோன்னா அவரு கூட உள்ள வாய்க்காலாம் போகும், ரொம்ப எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும், உங்களால் அப்ரூவல் வாங்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் இல்லையா நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அந்த நிலைப்பாடு தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் குரூப் நம்ம சேர்த்துட்டு இருக்கிறோம். எம்எஸ்டிசி இ ஆக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் குரூப்னு ஒரு குரூப் நம்ம கன்ஃபார்ம்டு குரூப் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைச்சு அவங்க சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 800-900 பேர்கிட்ட இப்போ சேர்ந்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் அ கரண்ட் சுச்சுவேஷன்? இப்போ இருக்கக்கூடிய நேற்று வரைக்கும் ரொம்ப பேனிக்கான சுச்சுவேஷன். இப்போ நேற்று நீதிமன்றத்தில் எம்எஸ்சிசிக்காரங்க சொன்னது வந்து, அதாவது 7000 சில்லற பிளாட்டு ஏலத்துக்கு வந்து இல்லையா, 700 சில்லையா நேற்று மட்டுமா சார்? இல்லை மொத்தமாக ஏலத்துக்கு வந்தது 11,138 சொன்னீங்க. 11,138 மொத்த பிளாட்டு. இப்போ இது வரைக்கும் விட்ட பிளாட்டுகளில் ஏலம் போனது வெறும் 160 பிளாட்டு தான். அந்த 160 பிளாட்டில் 159 பேர் வெளியாள் தேர்ட் பார்ட்டி எடுத்துட்டு ஒரு ஆள் நம்ம பாதிக்கப்பட்ட ஆள் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் வயசு வருஷம் அங்கே உள்டாவா என்ன நடந்ததுனாக்கா 159 பிளாட்டை பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு பிளாட்டை தான் வெளிநபர் எடுத்திருக்காரு. இந்த 159 பேர் தெரிஞ்சு எடுத்திருக்காங்களா தெரியாமல் எடுத்திருக்காங்களா சார்? அது ஒரு சில சந்தேகம். அதுதான் புரியல. ஏன்னா 2 கேடரில் இருக்காங்க அசோக்கு, 2 கேடர் இருக்காங்க. ஒரு கேடர் வந்து என்னுடைய அனுமானத்துப்படி, என்னுடைய அசம்ஷன் படி என்னன்னா, ஒரு கேடர் வந்து எனக்கு பணம் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த மொராய்சிக்கு இடம் வேணும், நான் எடுத்துக்கிறேன், பணம் நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குரூப்பு அவங்கள தள்ளி வச்சிடலாம். அவங்க வந்து பணம் படைத்தவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது நமக்கு தேவையில்லை. ஒரு சிலர் பாதிக்கப்பட்ட விக்டிம் பணம் இல்லாதவங்களே தெரியாமல் நீதியரசர் பாண்டுக்கு லேண்டாக கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க வந்து இதை பிட் பண்ணியிருக்கலாங்கிறது நான் என்னோட அசம்ஷன். இப்படிப்பட்டவங்க என்ன விளைவாச சந்திக்க வேண்டியது இருக்கும்? இப்படியாப்பட்டவங்களுக்கு என்ன விளைவுனா, நீதியரசர் வந்து ஓப்பனாக பாண்டுக்கு லேண்டுன்னு இது வரைக்கும் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொன்றா ஏழை விட்டுட்டே வருவோம், பூல் ஏ, பூல் பி, பூல் சி, பூல் டி, பூல் இ வரைக்கும் எல்லாத்தையும் ஏழை விட்டுட்டே வருவோம். கடைசியில் இப்படி பெர்சன்டேஜ் எப்படி நாங்கள் போட்டே பிஎஸ்வி வேலையை பார்த்துட்டே வரும்பொழுது எல்லா பிஎஸ்வி 1, பிஎஸ்வி 2, பிஎஸ்வி 3, பிஎஸ்வி 4, பிஎஸ்வி 5ன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டும் பொழுது மீதி ஒரு 80% வருது அப்படின்னாக்கா நீங்கள் 20% நீங்கள் கட்டணும். அதுக்கு எதாவது சின்ன கணக்கு மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா சார்? அதான் வச்சுருக்கேன். அந்த கணக்குக்கு முன்னால் ஒருவேளை 90% கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் 10% பணத்தை திருப்பி கட்டணும்னு சொல்லி சொன்னார். அது அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, ஏலத்துக்கு நல்ல ஏலத்துக்கு போகுங்கிற கணக்கில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ஏலம் வந்து கொடுமை என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்கள் தான் எடுக்கிறாங்க தவிர தேர்ட் பார்ட்டி யாரும் எடுக்கலை. அப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன் தோழர்களே, சின்ன கால்குலேஷன் நான் சொல்கிறேன், நான் குரூப்லேயே நான் பதிவிட போகிறேன் அந்த கால்குலேஷனை. இந்த நேற்று ஸ்டேட்டஸ் 25ஆம் தேதி நேற்று நீதிமன்றத்தில் இருந்து இல்லையா, அந்த எம்எஸ்சிசி கொடுத்த தரவுகளை வச்சு பார்க்கும் பொழுது இஆக்ஷன் வேல்யூ எவ்வளோ பேருக்கு 21,34,53,300 ரூபாய். இது வந்து 5 நாளில் ஏலம் போன 160 பிளாட்டுக்கான வேல்யூ 21,34,53,300 ரூபாய். இதுக்கு பிஎஸ்வி வேல்யூ போட்டிங்கனாக்கா 21.35 crore ஆச்சுங்க. அதை 21.34 53 லட்சம், 53 லட்சம் தானேனால அது ஒரு 53,000 போயிடுச்சு. 53,000ங்கிறது ஒரு லட்சமாக எடுத்துக்கலாம். அப்போ 21.35 கோடி டிவைடட் பை 6,000 கோடி போட்டிங்கனாக்கா 0.36% வருதுங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 0.36%. இப்போ 0.36% போடும்பொழுது ஒருவேளை நேற்று ஒருத்தர் 1 லட்சத்துக்கு ஒரு பிளாட் எடுத்துக்க வச்சுங்களேன், 1 லட்சத்துக்கு ஒரு பிளாட் எடுத்துருந்தாங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஓவரால் எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பிஎஸ்வி வேல்யூ எவ்வளவு? 0.36% தான், 0.36%. அப்போ ஒருத்தர் 1 லட்சம் போட்டிருந்தானா அவருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 360 ரூபா மட்டுமே, 360 ரூபா. 2 லட்சம் போட்டிருந்தானா அவருக்கு கிடைக்கக்கூடியது 720 ரூபா நேற்று ஸ்டேட்டஸ் படி. ஒருத்தர் 3 லட்சம் போட்டிருந்தானா 1,080 ரூபா கிடைக்கும். ஒருத்தர் 10 லட்சம் போட்டார்னா அவருக்கு 3,600 ரூபா கிடைக்குங்க. இப்போ ஒருத்தர் 10 லட்சம் போட்டவர் 10 லட்சத்துக்கு பிட் பண்ணிடுறாரு. அப்படி இல்லைனாக்கா அவர் 5 லட்சம் போட்டிருக்காரு. 5 லட்சம் போட்டவர் 10 லட்சத்துக்கு பிட் பண்ணிட்டாரு வச்சுங்களேன், 10 லட்சத்துக்கு பிட் பண்ணிட்டார். இப்போ அவர் எவ்வளோ கட்டணும்னாக்கா இந்த இந்த சுச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் 10 லட்சம் மைனஸ் 3,600 ரூபா, 3,600 அவருக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய பிஎஸ்வி வேல்யூ, ப்ரொபோசல் செட்டில்மெண்ட் வேல்யூ கிடைச்சாக்க 9,96,400 ரூபா அவர் கட்டணுங்க. ரொக்கமாக கட்டியாகணும். இது இந்த ஸ்டேஜில். ஒருவேளை அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா,
அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி போனாக்கா இப்போ ரிமைனிங் பிளாட்ஸ் நான் அதே ப்ரொபோசலில் போடுறேன். 25/3/2026 என்ன சூழ்நிலை என்ன ப்ரொபோசலில் போச்சோ அதையே ஃபாலோ பண்ணி போடுறேன். அதாவது 159 + 1 அவுட் சைடில் எடுத்தவர் இதே ப்ரொபோசலில் போட்டாக்கா இன்னும் ரிமைனிங் டேஸ் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14 வரைக்கும் ஏழை இருக்குங்க. ரிமைனிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 34 நாள் 37 நாள் இருக்கு. 5 நாளைக்கு 21 கோடியே 0.35 35 லட்சம் 21 கோடியே 35 லட்சம் அப்படின்னு வச்சுங்களேன். 5 நாளைக்கு நேற்று ஸ்டேட்டஸ் எம்எஸ்சிசி கொடுத்தது. அப்போ 21.35 டிவைடட் பை 5 இன்ட்டு 37 போட்டிங்கன்னா 37 நாளைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்னாக்கா பிஎஸ்சி வேலையெல்லாம் போட்டாங்க 37 நாளைக்கு போட்டிங்கன்னா 157.99 கோடி வருதுங்க. 157,90,000 கோடி சார். 157 கோடியே 99 லட்சம், அதாவது 158 கோடி வச்சுங்களேன். 158 கோடி, அதாவது 5 நாளைக்கு 21.35 கோடினாக்கா இன்னும் ரிமைனிங் இருக்க 37 நாளைக்கு சேர்த்தாங்க எவ்வளோ வரும்? 37 நாளுக்கு 158 கோடி. 158 கோடி இந்த 20 இதையும் கூட்டிக்கணும் இல்லையா? இந்த இப்போ 21.3 கூட்டிங்க 158.21.35 கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 189.200 கோடி வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு 200 கோடி வச்சுங்க. இதே ஆவரேஜில் போனீங்கன்னா பிஎஸ்சி வேல்யூ 2 தான் வரும். 2.63 போடுறீங்க. 2.63 நான் இந்த இதை 21 இதை கழிக்கிறேன், அதையும் சேர்த்துங்க. 2.63 + இந்த பழையது 0.36 இல்லையா, ரெண்டையும் கூட்டிங்க. ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னாங்க அப்ராக்சிமேட்லி ஒருத்தர் 10 லட்சம் போட்டதா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,630 ரூபா கிடைக்கும். சரி, 26,300 26,300 27,000 வச்சுங்க. ஒரு 27,000 கிடைக்கு வச்சுங்க. அப்போ 10 லட்சம் மைனஸ் 27,000 போட்டிங்கனாக்கா எவ்வளோ கொடுக்கணும்? மீதி 9,77,000 இவ்வளோ கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும், கட்டியாகணும். இப்படியே இதே ரேஷியோவில் போச்சுனாக்கா எங்களுடைய கணக்கின்படி, எங்களுடைய மூத்த குடிமக்களாகி எங்களுடைய கணக்கின்படி மொத்தமும் பூலேருந்து பூல் டி வரைக்கும் மொத்தத்தை ஏழை விட்டு முடிச்சுட்டாக்கா ஒரு 50% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மேலே போகிறது கஷ்டம் தான். இதே மாதிரி ஏலம் போயிட்டு இருந்தாக்கா இப்போ பாக்கி தொகைக்கு என்ன சார் பண்ணுறது? திருப்பி கட்டியாகணும். இப்போ 10 லட்சம் எடுத்திருக்கா இல்லையா, 10 லட்சத்துக்கு ஏலம் எடுத்தவர் 5 லட்சம் 5 லட்சம் கட்டணும். இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் படி எவ்வளோ கட்டணும்? 9 லட்சத்து ஆமாம் 77,000 73,000 கிட்ட கட்டணும் இல்லையா? அந்த சூழ்நிலையில் எல்லாம் போக 5 லட்சம் நமக்கு வருதுனாக்கா 50%னாக்கா 5 லட்சம் போக மீது 5 லட்சத்தை கட்டணும். அப்படி சப்போஸ் கட்ட முடியல அப்படின்னா சார், கட்ட முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய இஎம்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா, இஎம்டி அமௌண்ட் நம்ம முதல்ல கட்டல, நம்ம வந்து விக்டிம்லாம் பாதிக்கப்பட்ட கட்டணும்னு சொல்லிட்டார் நீதியரசர். அந்த அமௌண்ட்டை வந்து டோட்டல் லேபிலிட்டி ஒரு 5 கோடி போட்டு 5 லட்சம் போட்டிருக்கா இல்லையா, அந்த 5 லட்சத்தில் அந்த அப்செட் பிரைஸுக்கு 10% இஎம்டியை வந்து பாண்டில் கழிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 3,000 4,000 அல்லது 10,000 வருதுச்சுங்களேன், அது 10,000 கழிச்சுக்குவாங்க, பாண்டில் கழிச்சுக்குவாங்க. இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இந்த விளைவை சந்திக்கணும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, பணம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுங்க, ஏலம் எடுங்க. எனக்கு என்னால் வந்து 10 லட்சம் போட்டுக்க எனக்கு 5 லட்சம் கட்ட முடியும் சார், 20 லட்சம் போட்டுக்க எனக்கு 10 லட்சம் என்னால் கட்ட முடியும். இன்கம் டேக்ஸ் வர இருக்குது, அது நமக்கு அதை பற்றி தெரியாது. இன்கம் டேக்ஸ் கடைசி நேரத்தில் வராங்களா கேட்டுக்கோங்க, அது ஆடிட்டர் கேட்டுங்க. இன்கம் டேக்ஸ் வரவங்களா என்னென்னா அதை நீங்கள் ஆடிட்டர் கேட்டுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தெரியாமல் ஏலத்துலேருந்து நீங்கள் கலந்துக்கிறத கொஞ்சம் இது ஹோல்டு பண்ணி வைங்க. ஹோல்டு பண்ணி தான் சொல்கிறோம். பணம் இருக்கிறவங்க தாராளமாக ஏலத்துக்கு கலந்துங்க, நீதியரசர் தான் சொல்கிறார். இப்படி போயிட்டு இருந்தால் என்ன நடக்கும்னாக்கா, நம்பர் 1 அந்த புண்ணியம் ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா யூடியூப்பில், வட்டியோடு கிடைக்கும் மெச்சூரிட்டியோடு கிடைக்கும்னு, அந்த மாதிரி கிடைச்சா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் இந்த சுந்தர் தியாகராஜன் தான். அடுத்து நானா இருப்பேன் சார். எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, தேர்ட் பார்ட்டி வரவே இல்லை. நேற்று 159 பேர் வெளியாலும் ஒரு ஆளும் பாதிக்கப்பட்ட வந்து நம்ம சந்தோஷம் வெள்ளம் கூட்டு, அதுக்கு வழியே இல்லாமல் போச்சு. இப்போ தொடர்ந்து அப்படி தான் வரும் போல தெரியுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழர் பண்பாடு ஒருத்தன் நொந்து போய் ஒருத்தன் ஜப்தி பண்ணப்பட்ட ஒரு வீடையோ ஒரு சொத்தையோ ஒரு வாகனத்தையோ எடுக்க மாட்டாங்க, சென்டிமெண்ட்டாக எடுக்க மாட்டாங்க நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை ப்ரொமோட்டர்ஸ் வந்து வரக்கூடிய இதில் வந்து பேரன் லேண்டு இதுக்கெலாம் வரலாம், ரிசார்ட்டுக்கெலாம் வரலாம். ஆனால் பேரன் லேண்டை மட்டும் நமக்கு பெரிய இழப்பு வருங்க, பெரிய இழப்பு வரும். எப்படி வரும்னாக்கா, பேரன் லேண்டை அப்படியே வந்து கொடுத்தாக்கா லட்சங்களில் தான் போகும் ஏலம்.
அதே கிடைக்கக்கூடிய தொகை கம்மியாக நம்ம கிடைக்கக்கூடிய லட்சங்களை பற்றி நமக்குடைய கிடைக்கக்கூடிய பிஎஸ்சி வேல்யூ ரொம்ப கம்மியாக அதெல்லாம் பாதாளத்தில் போயிடும். அதே இதை வந்து அப்ரூவ்டு பிளாட்ஸை மாற்றி நம்ம கொடுக்கும்பொழுது அதை நம்மளே எடுத்துக்கிட்டாலோ நமக்கு வந்து கோடிகளில் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். போட்ட பணம்னாச்சும் முழுசாக கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரொமோட்டர்ஸ் வரலாம், வராமல் போகலாம். அது எப்படி நமக்கு பின்னாடி நடக்கிறது நமக்கு தெரியாது, நம்ம கடவுள் கிடையாது. இப்போ என்னென்னு சொல்கிறேன்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்று, இந்த ஒரு சிலர் நான் வீட்டில் படுத்துக்குவேன், அந்த யூடியூபர் சொல்கிற மாதிரி வீட்டில் படுத்துக்க, உனக்கு வந்து எம்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத, என்ன நீ ஏலம் எடுக்காத, ஒன்றுமே தேவையில்லை, உனக்கு வீட்டில் இருந்தனா உனக்கு பேங்க் அக்கௌண்ட் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே முடிவு எல்லோரும் எடுத்தா என்ன ஆகும்? அதே முடிவு எல்லாரும் எடுத்துட்டாக்கா யாருமே எடுக்க மாட்டாங்க, அவுட் பார்ட்டியும் வர மாட்டாங்க. 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு இது போயிடும். நீதியரசர் என்ன பண்ணுவார், முழுசாக நீங்கள் எல்லா கம்பெனியும் 554 கம்பெனி எப்படி செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இதையும் பண்ணுங்க, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிறது வாய்ப்பு இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறது மக்கள் அதை தான் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது சார். இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறான்ல, பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அதே மாதிரி 4000 பார்த்துட்டு இருக்கான்ல, அவங்கெல்லாம் வந்து பரவாயில்ல, இது அவெல்லாம் பணம் படைத்தான், அவன் 20 வருஷம் போனால் போதுன்னு இருக்கிறான்னு என்னோட. இப்போ இன்னொரு சாராக என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் நிலம் கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு பணம் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, 20 வருஷம் கழிச்சு பணம் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு என் பேரன் பேத்தி போய் வாங்குறதுக்கு, இப்போ நிலம் வாங்கினேன்னா அந்த நிலத்தை வந்து நான் 10 மடங்கு பெருகும், அந்த 10 வருஷம் கழிச்சு டபுளோ ட்ரிபிளோ அது லேண்டு மதிப்பு போகும், நான் நிலமாக வாங்கி தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கும் இப்பொழுது பாண்டுக்கு லேண்டு என்ற நிலைமை வரவில்லை. நீதியரசர் அதை ஓப்பனாக சொல்லவும் முடியாது. இதுக்கே அவர் மேலே குறை சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறான். இந்த சுல்தான் குரூப்பு கரகாட்ட கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு அங்கே போய் நிற்கிறானுங்க. எங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. நேற்று அவருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ அவர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதாங்க வர்றாரு, அவருக்கு எல்லாமே தெரியுது, நீதியரசருக்கு எல்லாமே தெரியுதுங்க, நீதியரசர் எல்லாமே தெரியுது. அவர் நமக்காக வந்து என்ன பண்ணாரு, இதை வந்து ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறாரு, ப்ரொசீஜர் எப்படி பண்ணலனாக்கா இவங்க போய் சேவ் வாங்குறதுக்கு வாய்ப்பாயிடும். ப்ரொசீஜர் அப்போ நம்ம என்ன சார் செய்யணும்? அவர் வந்து பாண்டுக்கு லேண்டுன்னு இப்போ சொல்ல மாட்டார், இப்போ சொல்ல மாட்டார் தொழில், இப்போ சொல்ல மாட்டார். நீங்கள் பணம் இருக்கிறவங்க ஏழை எடுங்க, உங்களை நான் தடுக்கவே மாட்டேன். பணம் இல்லாமல் தெரியாமல் போய் பிட் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் திருப்பி கட்டணுங்கும் போது எனக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இஎம்டி தொகையை கழிச்சிடுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் புரிய வைக்க தான் என்னுடைய பொறுப்பு. ஏன்னா அந்த யூடியூபர் வந்து கோர்ட்லேயே வந்து சொல்கிறாரு, எனக்கு 2000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து புரிதல் கொடுக்கணும், அவங்களுக்கு தெளிவு கொடுக்கணும்னு சொல்லி நான் பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன நம்பி ஒரு 20,000 இருப்பாங்களா, ஒரு 30,000-40,000 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், புகார் கொடுங்கன்னு சொன்னோடனே எல்லாம் போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 20,000-30,000 பேர் காணும், அவங்களுக்கு நான் தெளிவு கொடுக்க முடியா. அதனால் தெரியாமல் நீங்கள் ஏழை எடுத்துட்டீங்கனாக்கா நீங்கள் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அது எவ்வளோ கட்டணும் என்னங்களா எனக்கு தெரியாது, நீதியரசருக்கும் தெரியாது, கடவுளுக்கே தெரியாது. அது போக போக தான் தெரியும். நீங்கள் 50% கட்டணுமா, 60% கட்டணுமா, இல்லை 40%, 30%, 20%, 10% கட்டணுமாங்கிறது காட் ஒன்லி நோஸ், கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் பணம் உள்ளவங்க எடுங்க, பணம் இல்லாத கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்தினா என்ன நடக்கும்னா, இப்போ அடுத்து வந்து இப்போ ஏலம் போகலன்னு வச்சுங்களேன், பிளாட்லாம் இப்போ 159 பேர் எடுத்திருக்காங்க. இப்போ தெரியாமல் எடுத்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம் புரிஞ்சுட்டு எடுக்காமல் இருப்பாங்க இல்லையா, அப்படி எடுக்காமல் இருக்கும்பொழுது இந்த பிளாட்டு மீந்துச்சுனாக்கா வேலைக்கு விடுவார், ரீஆக்ஷன் விடுவார். ரீஆக்ஷனுக்கு விட்டும் போகலை அப்படின்னாக்கா அடுத்தபடியாக நீதியரசர் என்னங்க பண்ண போகிறாரு, அவர் வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறாரு, அடுத்த ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாண்டுக்கு லேண்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் பணம் செலுத்தணும் ஏன் முடியலன்னு சொல்கிறீங்க, வேணாம் ஏன்னா ஏலம் போல் அவர் என்ன பண்ணுவார், அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவார், முதல்ல பணத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறாரு. எல்லாத்துக்குமே நல்லது பணம் கிடைச்சா தேர்ட் பார்ட்டி ஏலம் எடுக்கல, அடுத்து என்ன பண்ணுவார், பாண்டுக்கு லேண்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணுனாக்கா என்ன செய்யணுனாக்கா, இப்போ பிளாட்டு மீந்து போச்சு வைங்களேன், ஒரு 11,138 பிளாட்டு இல்லை ஒரு 2,138 போயிடுச்சு வைங்களேன், மீதி 9,000 பிளாட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 9,000 பிளாட் எடுக்கணும், நீ பாண்டுக்கு லேண்டாக கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணார்னா அட்லீஸ்ட் 9,000 பேராவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல, பண்ணணும்னா அவர் நமக்காக பரிந்து பேசுவார், இல்லை இப்போ லேண்டாக வாங்கி தயாராக இருக்காங்க சொல்லுவார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீதியரசருடைய கரங்களை வலுப்படுத்த சொல்லிட்டு இருக்கேன். அதையா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ தப்பாக சொல்கிறேன் அதெல்லாம் கேட்குறீங்க. நாங்கள் பரிதவிப்போடு சொல்கிறோம், நாங்கள் உண்மையை சொல்கிறோம், உறக்க சொல்கிறோம், தைரியமாக சொல்கிறோம், அந்த வயசான காலத்தில் தைரியமாக சொல்கிறோம். நம்ம இவ்வளோ விசாரணை பண்ணிடுவாங்களோ, நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ, எந்தவித பயமும் அச்சமும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோமே. நீங்கள் அந்த தயவுசெய்து கேளுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப போராக தான் இருக்குது.
நீங்கள் 19 கூட வர சனிக்கிழமை கூட ஒரு கேம்ப் போட்டிருக்கோம். மீட்டிங் கூட்டம் போட்டிருக்கீங்க. அனைத்து சங்க கூட்டமும் போட்டிருக்கோம். யார் சார் அழைச்சிருக்கீங்க? அது எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டுருக்கேன் நான். ஆனால் மானாமதுல ஒரு சங்கம் கணேஷ் ஆதித்யன் இருக்கார்ல, அந்த தம்பி எனக்கு இன்விடேஷன் அனுப்பாதீங்க, ஐ நாட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டார். அதை வந்து அவங்க சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் வந்து கேட்கணும், ஏங்க போக மாட்டேங்கிறீங்க, போங்கன்னு அவங்க தான் சொல்லணும். சங்கத்தின் உறுப்பினர்கள் தான் இப்போ என்ன தலைவராக என்ன நான் தான் தப்புன்னா நீங்கள் இல்லை இப்போ சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி அவரை வந்து இப்போ கேளுங்க, போராசான்னு சொல்லுங்கள். அவர் மற்றவங்களாம் வராங்க எனக்கு தெரியாது. எனக்கு நான் எதிர்பார்க்குறது அதிகமாக எதிர்பார்க்க தேனி சங்கத்தை எதிர்பார்க்குறேன். நான் பெரிய மாசு அவங்ககிட்டையும் நம்மகிட்டையும் தான் இருக்குது. இந்த 2 சங்கம் ஒருங்கிணைஞ்சாலே நம்ம நீதி சிஸ்டம் கோரிக்கையில் வைக்கும்போது நிறைவேறும். இப்போ நான் மீட்டிங் போட்டிருக்கேன், 28ஆம் மீட்டிங் போட்டிருக்கேன். அன்னைக்கு காலையிலேருந்தே நான் கேம்பும் போட்டிருக்கேன். ஒரு 3 நாள் கேம்பு போட போகிறேன். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக சங்கத்தின் சார்பாக கேம்பு போட போகிறேன். இப்போ மீட்டிங்கில் என்ன தீர்மானம் நம்ம எடுக்கலாம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு அனுமானம் இருக்கா? மீட்டிங்கில் வந்து ஒன்று நம்ம எல்லாருமே வந்து எம்எஸ்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த 60,000 முதலீட்டாளர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே ஏலம் எடுக்கணும். அல்லது இல்லை முதல்ல அந்த ஆள் திங்க் பண்ணுறாங்களா யூடியூபரு, இந்த கம்பெனி நாசமாக போனோம், இந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட்டே வரக்கூடாது, 10-15 வருஷம் ஆகணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவருடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே பணம் தான் வேணும்னு முடிவு எடுக்கணும். புரியுதா? அது ஒரு காலம் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த கூட்டத்தில் தீர்மானம், அந்த 3 தீர்மானத்தை ஒரு தீர்மானம் பண்ணணும். வட்டியெல்லாம் சேர்த்து ஆமாம், 3 தீர்மானம். அடுத்தது 2வது தீர்மானம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாருமே ஏலத்தில் கலந்துக்கணும். ஒட்டுமொத்தமாக ஏலத்தில் கலந்துக்கணும். கலந்து எல்லாமே பிட் பண்ணி இந்த 19,000 பேட்டையும் அடிச்சு நொறுக்கணும், வாங்கிடணும். வாங்கிட்டு கடைசியில் நீங்கள் பணம் கட்ட செலுத்தணும்னு சொன்னாக்கா, ஐயா எங்களால் செலுத்த முடியாதேன்னு சொல்லி நீதியரசரை சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதான். காலில் விழுந்துட வேண்டியதான். அப்படியே நெடுஞ்சாக விழுந்துட வேண்டிய எங்களால் கட்ட முடியாதுன்னு சொன்னாக்கா, இத்தனை பேர் ஒரு 100 பேர் 200 பேர் விழ மாட்டான், அவனுக்கு இஎம்டி போயிடும். நம்ம இப்படி விழுந்துருந்தாங்க, அவர் இஎம்டியை கழிக்காமல் ஒரு கருணை உள்ளத்தோடு மன்னிச்சு விட்டுலாம். விட்டுட்டு பாட்டுக்கு லேண்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லையா இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு பணம் உள்ளவர்கள் ஏலத்தில் கலந்து கொண்டு தெளிவடைந்தவுடன் இவ்வளோ தான் கிடைக்கும், இவ்வளோ திருப்பி கட்ட வேண்டியிருக்குங்கிற தெளிவோட நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கலாம். பணம் இருக்கிறவங்க. பணம் இல்லாதவங்க தயவுசெய்து நீங்கள் தெரியாதனமாக போய் நீங்கள் பிட் பண்ணிவிட்டு கடைசியில் பணம் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த கும்பலோடு வந்துடுங்க. இந்த கும்பலை என்ன முடிவு எடுப்பேன்னா, கொஞ்சம் அமைதியாக இருந்து பார்த்துட்டு எப்படி வெளியாளுங்க ஏலம் எடுக்கிறாங்க என்னன்னு பார்த்துட்டு, நம்ம பேரண்ட் லேண்டு இந்த இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம குரூப்பை சேர்த்துட்டு ஒரு குரூப்பாக இருந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம ஒரு முயற்சிகள் எடுக்கலாம். எடுக்கிறது வந்து ரியாக்ஷனில் கூட நம்ம பண்ணலாம் ரியாக்ஷனோட பண்ணலாம். அது தேவைப்படுமா சொல்லுவோம். அவர் அந்த செய்திக்கு அவர் நீதியரசர் வரணும். நீதியரசர் இப்போ வர முடியாது. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் தீட்டு ஓடுறானே இவர் மேலே குற்றப்படுத்திட்டு. அவர் வந்து அவர் நடுநிலையான ஆள். அவர் வந்து ஒரு கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அவரை வந்து குற்றப்படுத்திடக்கூடாதுன்னு அவரும் நினைப்பார் இல்லையா? அவர் எடுத்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இவங்க சொல்கிற மாதிரி பணம் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து ஒழிச்சு கட்டிட்டு 20 வருஷத்துக்கு செட்டில்மெண்ட்டை தள்ளி போட்டது. எவனுக்கு செட்டில்மெண்ட் வேணாம், எனக்கு கிடைக்காது எவனும் கிடைக்கக்கூடாதுங்கிற இதில் இருக்கான் இல்லையா? ஒருத்தன் இதை தள்ளி போட்டாக்கா அவன் சம்பாதிக்கணும்னு பார்க்குறான். யூடியூப்பை டெய்லி செய்தியை போட்டு யூடியூப்லாம் வருமானம் பார்க்கலாம்னு நினைக்கிறவன் இருக்கிறானுங்க. அந்த மாதிரி போயிடணும். இல்லைன்னா பணம் உள்ளவர் எல்லாருமே ஏலம் எடுக்கணும். எல்லாருமே ஏலம் எடுத்து இஎம்டி எங்களால் கட்ட முடியல, எங்களுக்கு பணமும் கட்ட முடியல, அதனால் இஎம்டி பணத்தை நீங்கள் பிடிச்சிடாங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்படி இல்லைன்னா 3வது யாராவது பணம் உள்ளவங்க நீங்கள் பிட் பண்ணீங்க, பணத்தை நீங்கள் 50% கட்டலாம், கட்டிங்க 10 லட்சம் எடுத்து எடுக்க 5 லட்சம் கட்டலாம், திருப்பி கட்டலாம், கட்டி நீங்கள் இடத்த வாங்கிங்க. தெரியாமல் போய் எனக்கு வேலத்தை பிட் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுத்துருங்க. இன்னொரு முடிவு நாங்கள் எடுக்க போகிறோம். என்ன முடிவுனா சுவாரஸ்யமான முடிவு. ஒருத்தர் 10 லட்சம் போட்டுக்காருன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அதிகபட்சம் 5 லட்சத்துக்குள்ளார ஏறாடுங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம்ல. அது ஒரு வித்தியாசமான முடிவு தானே. அப்படி எடுத்தாக்கா 50% இப்படி கட்டிடலாம், 50% நம்ம. ஆனால் இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா, வேதனை என்ன தெரியுமா? அதுதான் கடைசியை சொல்லி முடிச்சிருந்த தோழர்களே. என்ன வேதனைன்னா, ஏற்கனவே பணத்தை போட்டு இழந்தவங்க தான் 61,498 பேரும் இப்போதைக்கு ஆஸ் பர் இஓடபிள்யூ கம்ப்ளைனன்ஸ் வந்து புகார்தாரர்கள் 61,458 498 நினைக்கிறேன், 458 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒரு சாரார் வந்து அந்த யூடியூபர் சொல்கிற மாதிரி வீட்டில் குப்பரடிச்சு படுத்துக்குவானா, அவனுக்கு வந்து வட்டியோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து விழுமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறது நம்பி ஒரு குரூப் வீட்டில் படுத்து கிடக்கிறானே, அவனுக்கு எங்கேருந்து பணம் வரும்? தேர்ட் பார்ட்டி எடுக்கலை. 160 ஒருத்தன் தான் வந்துருக்கான் தேர்ட் பார்ட்டி.
இப்போ இதே மாதிரி எல்லாருமே இதே மாதிரி போச்சுனாக்கா அப்போ அவனுக்கு பணம் எங்கேருந்து போகும் தெரியுமா? இதே பாதிக்கப்பட்டவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏலம் பிட் பண்ணுறான்ல, அந்த அமௌண்ட்லேருந்து அவனுக்கும் கொடுக்க போகிறோம். இது என்ன? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க. நான் சொல்கிறது நல்லா சிந்திங்க. கடைசியாக சொல்லிட்டு முடிச்சுறேன். திருப்பி நான் சொல்கிறேன், எனக்கு பணம் தான் வேணும்னு வீட்டில் படுத்து கிடக்கிறான் இல்லையா, அவனுக்கு பணம் எங்கேருந்து போகும்? தேர்ட் பார்ட்டி ஏலம் எடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும், பணம் போகும். ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறினதுனால, சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக பேனிக்காக இருக்கிறதுனால அவனுக்கு காசு எங்கேருந்து போகும்? ஏற்கனவே நொந்து போயிருக்கிற பாதிக்கப்பட்டவன் ஒரு சிலர் தெரிந்தோ தெரியாமல் ஏலம் எடுக்கிறான் இல்லையா, ஏலம் எடுத்துட்டு மீதி பணத்தை கட்டுறான் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சம் ஏலம் எடுத்துனா கடைசியில் 5 லட்சம் கட்டணுன்றல, அதுலேருந்து அவனுக்கும் போதுன்னா இதில் என்ன நியாயம் இருக்குங்கிறது உங்கள் முடிக்க விட்டுறேன். நன்றி தோழர்களே. நன்றி 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 நன்றி.